இட்லிக்கு அருமையான காம்பினேஷன் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறது நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பாசிப்பருப்பு 2 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா ரெண்டையும் சேர்த்து மசிச்சு வச்சுருங்க. பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கசகசா, பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை வருதுங்க. இப்போது தேவையான அளவு மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.